வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ்கூக்கிங். இன்றைக்கி உங்களுக்கு நான் பெங்களூர் ஸ்டைல் மட்டன் ஃபால் ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். இதுக்கு தேவையான பொருட்கள் செய்முறை பார்த்துக்கலாம். எல்லா இன்க்ரீடியன்ஸும் நான் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து மட்டன் யூஸ் பண்ண போகிறேன். மட்டன் பிடிக்காதவங்க சிக்கன் கூட யூஸ் பண்ணலாம் இந்த ரெசிபிக்கு. கொத்தமல்லி, எலுமிச்சம்பழம், ரஃபாக சாப் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய், மிளகு, ஜாவித்ரி, கிராம்பு, ஏலக்காய், பட்டை, மிளகு தூள் தேவைப்படும், மிளகாய் தூள், மஞ்சள் பொடி, மல்லித்தூள், இஞ்சி பூண்டு விழுது ரெசிபி ஏற்கனவே உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். அந்த டீட்டெயில் ரெசிபி வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா ஐ கார்டு அபவுட் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ரெசிபிக்கு உங்களுக்கு டைரக்ட் ஆகும். இப்போ நான் வந்து மட்டன் கிரேவி தயார் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் ஒரு ப்ரெஷர் குக்கரை நான் ஹீட் பண்ணியிருக்கேங்க. ஒரே ஒரு ப்ரெஷர் குக்கர் தான் இந்த ரெசிபிக்கு நான் யூஸ் பண்ண போகிறேன். மசாலா கூட இதிலே தான் நான் ஃப்ரை பண்ண போகிறேன். எண்ணெய் சேர்த்துருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த வெங்காயம் வந்து லைட் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நான் ஃப்ரை பண்ண போகிறேன். இந்த ரெசிபியில் வந்து ஃப்ரேக்ரன்ஸ் அண்ட் டேஸ்ட் கொடுக்குறது இந்த வெங்காயம் தான். லைட் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். இந்த வெங்காயத்தை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணணும். லைட் பிங்க் அண்ட் ப்ரௌன் கலர் வருது பாருங்கள் அந்த வெங்காயம். அந்நேரத்துக்கு நம்ம வந்து இதில் இந்த மிளகு, ஜாவித்ரி, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கணும். பட்டை கூட சேர்த்துக்கணும். நான் எதுக்கு இது முன்கூட்டியாக நான் சேர்க்கலைனாக்கா அந்த மிளகு வந்து கரிஞ்சி போய் நம்மளுக்கு கசப்பு ஒரு மாதிரி தட்டும். ஸோ அதனால் வந்து இந்த வெங்காயம் லைட் ப்ரௌன் கலர் மாறுறப்போ நம்ம வந்து சேர்த்தா போதும். எல்லா பொருட்கள்லேருந்தும் அந்த பச்சை வாடை போகணும். அதுக்கு தான் நான் ஃப்ரை பண்ணுறேன். இப்போ இந்த வெங்காயத்துலேயே வந்து இந்த இஞ்சி பூண்டு சேர்த்துக்க போகிறேன். பச்சை மிளகாவும் சேர்த்துக்க போகிறேன். பச்சை மிளகாவில் வந்து லைட்டாக அந்த ஃப்ரை ஆனால் போதும். மேலே பச்சை மிளகாவில் அந்த தோல் வந்து ஒரு மாதிரி வெடியும். ஸோ அந்நேரத்துக்கு நம்ம அதை வந்து எடுத்து மசாலா அரைக்க வேண்டியதுதான். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இந்த பொருட்கள் எல்லாம் ஃப்ரை பண்ண போகிறேன். இப்போ இந்த மசாலா பேஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது டைரெக்டாக வந்து அந்த எண்ணெயிலேருந்து எடுத்து ஒரு மிக்சர் ஜாரில் நான் சேர்த்துக்கினேன். இப்போ இதே எண்ணெய் வந்து இப்போ மீதி இருக்க எண்ணெயிலே வந்து நான் அந்த மட்டனை ஃப்ரை பண்ண போகிறேன். நிறைய எண்ணெய் சேர்க்க போகிறதில்ல. இதுவே வந்து நிறைய எண்ணெய் இருக்குது ஆல்ரெடி. இப்போ எண்ணெய் நிறைய இருக்குது. இதிலே வந்து நான் அந்த மட்டன் சேர்த்து ஃப்ரை பண்ண போகிறேன். முதல் வந்து இந்த இஞ்சி பூண்டு விழுது அந்த எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். பச்சை வடை போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். இதில் வந்து அந்த மட்டனை சேர்த்துக்கினேன். இந்த இஞ்சி பூண்டு விழுதில் வந்து அம்மா சோம்பு, மிளகு சேர்த்துருக்காங்க. அது அம்மாவோட ரெசிபி. அந்த ரெசிபி லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா ஐ கார்டு அபவுட் திஸ் வீடியோ நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ரெசிபிக்கு டைரெக்ட் ஆகும். நீங்கள் டிஃப்ரெண்ட் டிஷ்ஷஸ்க்கு இந்த இஞ்சி பூண்டு விழுது நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மட்டனில் வந்து மிளகாய் தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். அந்த மட்டன்லேருந்து அந்த கவுச்சி வாசனை போகணும். அதுக்கு தான் அந்த மாதிரி நான் இஞ்சி பூண்டு விழுது, மிளகாய் தூள், மஞ்சள் பொடி, மல்லித்தூள் எல்லாம் சேர்த்துருக்கேன். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு அந்த மட்டனை ஃப்ரை பண்ண போகிறேன். இஞ்சி பூண்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்க மசாலா ஆறுனதும் அதில் கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக தண்ணி விட்டு இது நல்லா விழுத அரைச்சிக்க போகிறேன். இப்போ இந்த மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது வந்து மட்டனில் நான் சேர்த்துக்க போகிறேன். அந்த மசாலா வேஸ்ட் பண்ணாதீங்க. மிக்சர் ஜாரில் எவ்வளோ மீந்திருக்கோ அதில் வந்து எக்ஸஸ் தண்ணி சேர்த்து நீங்கள் மட்டனில் சேர்த்துருங்க. இந்த ரெசிபி இன் டீட்டெயில் பிளாகில் இருக்குங்க. பிளாக் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அப்படி இல்லைன்னா ஐ கார்டு அபவுட் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோட பிளாகுக்கு டைரக்ட் ஆகும். The same recipe is also posted in YouTube English. YouTube English ஓட லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். At the same time என் Instagram, Facebook and Twitterல வந்து லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க for regular updates. All the links to my blog and social media வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இந்த மட்டனில் வந்து 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்க போகிறேன்.
இப்போ இது மேலே வந்து மூடி போட்டு நம்ம 3 விசில் வேக வச்சுக்கணும் அந்த மட்டனை. உங்கள் வீட்டில் எவ்வளோ விசில் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. சம்டைம்ஸ் வந்து 3 to 4 விசில்ஸ் ஆகும். அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மட்டனை வேக வச்சுக்கோங்க. இப்போ 3 விசில்ஸ் ஆனதும் நான் இதை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இன்கேஸ் மட்டன் வேகலைன்னா நான் இன்னொரு 2 விசில் நான் போடுவேன். இப்போ ஜஸ்ட் செக் பண்ணிக்கினேன், மட்டன் வெந்துருச்சு. மட்டனுக்கு மேலே வந்து இப்போ நம்ம லைட்டாக தாளித்து சேர்க்கணும். ஸோ இப்போ தாளிப்புக்கு வந்து கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் கீ ஹீட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து மிளகுத்தூள் நான் வந்து சேர்த்துக்க போகிறேன். இது ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் ப்ரிப்பேரிங் மட்டன் கிரேவி இங்கே பெங்களூரில். இன்னொரு விஷயம் நான் சொல்கிறதுக்கு விரும்புகிறேன். இந்த மட்டன் கிரேவியை வச்சு நீங்கள் பலவ் தயார் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த மட்டன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு இல்லைங்களா, இதுலேயே வந்து நீங்கள் பாஸ்மதி அரிசி வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சு இதில் சேர்த்திங்கன்னா பலவ் ரெடி ஆகிடும். இப்போ அந்த தாளிச்சிருக்க மிளகுத்தூள் வந்து இந்த மட்டன் கிரேவியில் சேர்த்து ஒரே நிமிஷம் மூடி போட்டு இந்த ஃப்ளேவர் நல்லா அதில் இறங்கிறதுக்கு விடுறேங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு லேயர் பரோட்டா ரெசிபி காமிச்சிருக்கேன். அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இந்த டிஷ்ஷுக்கு இந்த பரோட்டா ரொம்ப நல்லாயிருக்கும், அருமையாக இருக்கும். இப்போ இந்த லேயர் பரோட்டாவை வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு இது மேலே வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்க மட்டன் கிரேவி சேர்த்து மட்டனோட ஆனியனோட நம்ம சாப்பிட்டோம்னா ரொம்பவே அருமையாக இருக்கும். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், ரொம்பவே அருமையாக இருக்கும். நம்ம வந்து காரம் எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். இந்த மட்டன் கிரேவி வச்சு நம்ம பிரியாணி கூட தயார் பண்ணலாம். ஸோ ஒரு அருமையான ரெசிபி, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த மட்டன் ஃபால் வந்து அருமையாக தயாராகிடுச்சுங்க. நான் இது சர்வ் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபி வீடியோ நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் த லிங்க்ஸ் டு மை பிளாக் அண்ட் சோஷியல் மீடியா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். உங்களை அடுத்த புதிய ரெசிபியோட மறுபடியும் சந்திக்கும் வரை, திஸ் இஸ் வித்யாலக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.